1979 மக்கத்திலும் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. கோவை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு மதுரை மாவட்டத்துக்கு போகணும். அவர் ஒரு காரில் போகிறாரு. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரி மரியாதைக்குரிய விவேகானந்த ராஜ் அவர் ஒரு காரில் இருக்கார். அவர் கூட பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவருடைய அதிதீவிர விசுவாசி மரியாதைக்குரிய பல வருடங்களாக அவர் கூட உதவியாளர் இருந்தவர் சபாபதி சார். இவங்க 2 பேரும் ஒரு காரில் போயிட்டே இருக்காங்க. அப்பொழுது டிரைவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கண் அசந்து நேராக கொண்டு போய், அதாவது கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு லாரி மேலே மோதிடுச்சு அந்த கார். சபாபதி சார் இறந்து போயிடுறாரு. விவேகானந்தா சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிக்கு காயம். இந்த விஷயம் தலைவர் காதுகளுக்கு எட்ட உடனே பார்த்தீங்கன்னா சபாபதி சாரை அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. இறந்து போய்விடுறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு கதறி அழறாரு. அதன் பிற்பாடு சென்னைக்கு அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டது. மதுரையில் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சபாபதி சார் சேர்க்குறாங்க. சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறாரு. கூட இருந்த அதிகாரிக்கு லேசான காயம், ஆனால் உயிர் தப்பிச்சிடாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயம் கேட்டு துடிச்சு போகிறார். உடனே அவருடைய உடம்பு சென்னை கொண்டு வரப்பட்டது. அஇஅதிமுகவின் தலைமை கழகத்தில் வைக்கப்பட்டது.